இந்த 3வது மாதத்தின் மார்ச் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய பிள்ளைகள் ஆர்வத்தோடு உம்மை ஆராதிக்கிறதையும் இந்த 30 நாட்களுக்குள்ளே அவருக்கு செய்ய வேண்டிய அற்புதங்களும் உயர்வுகளும் விடுதலையும் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன் சொல்லுவோம். என்னுடைய பிரசங்கமானது ஒரு பக்கம் அல்ல. கடவுள் இதையெல்லாம் செய்வார் என்று சொல்லி போதிப்பது மக்கள் மனம் திரும்பாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. தேவனுடைய மக்கள் இதை செய்தால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்றதுதான் எங்களுடைய பிரசங்கமாக இருக்கிறது. ஒரு பக்கம் இல்லாமல் 2 பக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது தேவனுடைய ஜனங்கள் மேல் தேவன் அதிகம் பிரியம் வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களை செயல்படுத்துவது. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்து நம்மை முத்தரிக்கிறார். இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே ஆனால் நாங்கள் சில தியாகங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஏன் மனிதர்கள் இன்னும் ஒரு உயர்வான ஆசீர்வாதத்துக்கு அவங்களுக்கு போக முடியாமல் இருக்கிறது. சிலர் மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை பெருக்கி கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வாசியுங்கள் சகரியா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆண்டவர் இங்கே சகரியா மூலமாக சொல்லப்படும் பொழுது சொல்லுகிறார், புறஜாதியார்கள் மத்தியிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து சாபமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். புறஜாதியர்கள் மத்தியிலே எங்களுடைய விசுவாச வாழ்க்கை அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர கிருபை செய்ய வேண்டும். புறஜாதியர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் அங்கே சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். ஆனால் அதை நான் பார்க்கிறேன். யூதா வம்சம் என்று சொல்வது கர்த்தருக்கு துதி செய்கிற வர்ற வம்சம். இஸ்ரவேல் என்று சொல்வது 12 கோத்திரத்தையும் கொண்ட வம்சம். இஸ்ரவேல் ஆசீர்வாதமாக இருப்பதே தேவனுக்கு பிரியம். இங்கே அவர் சொல்லுகிறார், நான் சாபத்தை மாற்ற நான் விரும்புகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்னுடைய எண்ணம் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கணும். ஆனால் புறஜாதிகள் மத்தியில் நீ சாட்சியாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறத பார்க்கிறோம். தேவன் விரும்புகிறதை ஒரு மனிதன் செய்வானானால் புறஜாதியர்கள் எங்களை போல் கடவுளை இவ்வளவாய் தேடுவதல்ல. புறஜாதிகர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறபடியில் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு கிறிஸ்தவ ஒரு கடை நாங்கள் காண முடியாது. நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, நீங்கள் வாங்கிறது, சாப்பிட்றது இருக்கிறது ஒரு கிறிஸ்தவ கடையை காண்றதில்லை. அவங்க பிரமாணத்தை மீறி நடக்கிறபடினால், ஓய்வு நாளை மீறி நடக்கிறபடினால் அங்கே வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் பறிக்கப்படுது. நீங்கள் சொல்லுங்க பாடம், மெயின் ஸ்ட்ரீட்டில் இல்லாட்டி மார்க்கெட்டில் யாருமே இல்லை. அந்த புறஜாதிகள் மத்தியில் தான் நாங்கள் போய் வாங்குகிறோம். ஆனால் புறஜாதிகள் தங்களுடைய பக்தி மார்க்கத்தை தெளிவாக வச்சிருக்கிறாங்க. அப்போ தேவன் முதலாவது காரியத்தை அழித்து 2வது பிழைக்கில் வந்த நோவாவை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது நாங்கள் 3வது இதாக இருக்கிறோம். 1, 2, 3. முதலாவது ஆதாம், பின்பதாக பூமி அழிக்கப்படுகிறது. பின்பதாக பயங்கரமான அந்த தேசத்தில் நோவா நல்லவனாக இருந்தான். நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. கிருபை கிடைச்சா வேலைகளை உண்டு பண்ணுவோம்.
கிருபை கிடைச்சா கட்டுவோம். என்ன, நான் என்று சொல்லும் வரைக்கும் கிருபை நம்மை விட்டு விலகிடும். நான் அல்ல, கிறிஸ்துவே என் வேலை, என்ற பிள்ளையோட படிப்பு, என்ற குடும்பம், என்ற வாழ்க்கை என்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல அறிவு வரும். என்ன, தேவன் உபாமத்தில் சொல்கிற வானமும் பூமியும் என்னுடையது அப்படின்னு சொன்னால், ஃபெய்த் விசுவாச வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றுமில்லாததை பல்கி பெருக பண்ணுவார். தேவனுக்கு யார் முதலிடம் கொடுத்து வாழ்றீங்களோ அவங்க ராஜ அரண்மனைக்கு நீங்கள் போவீங்க. 13 வருஷம் பாடுகள், 14 வருஷம் பாடுகள் முதலாவது உங்களுக்கு அனுமதிக்கப்படும். அதில் இருந்து நீங்கள் தப்பி வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஆள்கைக்குள்ள நீங்கள் வருவீங்க. நீங்கள் நினைச்சபடி நடப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நினைச்சபடி நான் நடந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன்னு சொன்னால் உங்களை கொஞ்ச காலம் வச்சுட்டு கர்த்தர் என்ன செய்ய விடுவார், இன்னொருவரை பயன்படுத்தும். அப்போ உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் தருவேன். என்ன, உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் அதை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறத பார்க்குறோம். வாசிங்க ஆதியாமம், வாசிங்க 8ஆம் அதிகாரம் 20, 21, 22 வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். என்ன செய்தான்? ஒரு பலிபீடத்தை கட்டி தகன பலியாக பலியிட்டான். முதலாவது செய்தான் பலிபீடத்தை கட்டுவது. பலிபீடம் கட்டப்பட வேண்டும். பலிபீடம் என்று சொன்னால் எங்கள் இருதயம், எங்கள் நோக்கம், அது முதல் கட்டு. அதை கட்டினா நீ பலியிட வேணும். அங்கே ரத்தம் சிந்துதல் ஒன்று வரணும். பலிபீடத்தை ஒரு கற்களால் கட்டு. அது சுத்தியலாலேயோ உளியாலேயோ அது என்ன செய்யுது, சத்தம் வெளியே வரக்கூடாது. நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன், ஐயோ 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 எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வருகிறது, சத்தம் வெளியே வரக்கூடாது. பலிபீடம் மண்ணினால் உண்ட கையினாலேயே கட்டப்படணும். உண்ட இருதயத்தை கட்டுறது உண்ட கைதான். உனக்குத்தான் தெரியும் எப்படி கட்டணும். உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாக எப்படி இருக்கிறது என்று நீ தேவனுக்குள்ளாக அறிக்கை. இருதயங்களை ஆராய்கிற தேவன், மற்றவர்களை குற்றஞ்சாட்டாத. என் மேலே பழி வரும் எனக்கு தெரியும், அந்த விசுவாசிக்கு தப்ப முடியலை, அதனால் பாஸ்டர் மேலே போடுதுன்னு நான் மேய்ப்பனவரை நல்லா அறிஞ்சு கொள்வேன். நான் அதுக்கு ஏன் இந்த மேலே பழி போடுறேன்னு வரிச்சு கட்டிக்கொண்டு நான் போக மாட்டேன். எனக்கு தெரியும் அந்த ஆடு தப்புறதுக்கு ஒரு வழி தேடுது. சொல்ல விளங்குதா? அப்போ ஆடுகள் எப்பொழுதும் தப்ப வேண்டும்னு தான் எண்ணம், கட்ட வேண்டும்ன்ற எண்ணம் இல்லை. அப்போ உண்ட பலிபீடத்தை நீ கட்டும் பொழுது பலியிட வேணும். சொல்ல விளங்குதா? அந்த பழியைத்தான் தேவன் முகர்வார். அப்போ உண்ட இருதயம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கை தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்குது? வாசிங்க அடுத்த வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் என்ன செய்தாரா? அதுதான் எங்களோட ஆராதனையை கர்த்தர் முகர்வார். நெருக்கத்தோடு, பொறாமையோடு, எரிச்சலோடு என்ன கர்த்தரை ஆராதிக்காம மட்டுமே ஆராதித்தா இந்த இடத்துல கர்த்தர் ஒருபோதும் இறங்கி. கர்த்தரை ஆராதிப்பதுக்கு ஒரு மனம் வேண்டும். அதில் உண்ட மூளைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நான் யாருன்னு என்ன, கர்த்தர் எனக்கு கொடுத்த பங்கு, அந்த பங்கை நான் செய்யறேன் பரிசுத்தமாக. என்ற ஆராதனை சிலர் சிரிக்கிறது, எழும்பி போகிறது, அதெல்லாம் தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வரும். அந்த குடும்பம் சரியாக பிளஸ் பண்ணப்பட மாட்டாது. சொல்ல விளங்குதா? சரியான முடிவு வராது. அவரை அறியாமல் ஒன்றும் நடக்காது. ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. அதனால் ஆராதனை முழுமை அடையணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்தரப்படுறது, வெளியே எழும்புறது, போகிறது. அதனால தான் இன்றைக்கு அநேகர் தேவண்ட கணத்தில் சாபமாக இருக்கிறாங்க. சிலரால் உயர முடியாமல் இருக்கு. என்ன வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர், ஆ இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இனி நான் மனுஷர் நிமித்தம் என்ன செய்வதில்லை? பூமியை சபிப்பதில்லை என்று தான் சொன்னார். மனுஷனை இது செய்வார், பூமி சபிக்கப்படாது. பூமியில விளைச்சலை கர்த்தர் கொடுப்பார். இனி நான் பூமியை சபிக்க மாட்டேன். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. என்னவா இருக்குதா? என்னவா இருக்குது? அப்ப இந்த பொல்லாத இருதயம் சிறு வயதிலிருந்து பழக்கப்பட்ட வருது. பழக்கப்பட்டு இடையில தான் மனுஷன் ரட்சிக்கப்படுறான். சிறு வயது முதல்ல பொல்லாப்பா இருக்குது. ஆண்டவர் சொல்றார், எந்த மனுஷன் இருதயம் கர்த்தருக்கு சுகந்த வாசனையா மாறுதோ அந்த மனுஷன் ஒரு ராஜ குலத்திற்கு ஆசாரியனை போல இருப்பான். ஒரு ஆமே சொல்லுங்க. எல்லாம் உங்களில் தான் இருக்கு. சொல்ல வேணாங்கதா. நீங்க மற்றவங்களை யாரையும் குற்றம் சாட்ட வேணாம். உங்களோட வாழ்க்கையை பாருங்க. நீ என்ன செய்யற கர்த்தருக்கு உண்ட நேரத்தை எப்படி செலவழிக்கிற? வாசிங்க. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். ஆண்டவர் சொன்னது. ஒரு ஆமை சொல்லுங்க. அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. என்ன, இங்கே தான் எங்களுக்கு தான் இந்த வசந்த காலத்தை பார்க்க முடியாது. இந்த பூக்கள் எல்லாம் கொட்டி மறுபடி பூ வாருது, அது எல்லா இடமும் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட என்ன ஐரோப்பா பகுதி முழுவதும் பவுல் ஊழியம் செய்தார். என்ன, இது சூனியத்தினால் கட்டப்பட்ட தேசம். ஆனால் இங்கே சொல்கிற 2 வம்சம், யூத வம்சம், இஸ்ரவேல் வம்சத்தை நான் விரும்ப இல்லை. புறஜாதிகள் மத்தியில் இந்த மக்கள் என்ன சாபமாக இருக்க என்ன. அப்போ சாபத்தை அவர் எடுப்பதற்கு இங்கே பழி செலுத்துகிறார். தேவன் என்ன முகந்து பார்க்குறார். ஆசீர்வாதம் வரணும் சொல்லுங்க. ஆசீர்வாதம் வரணும் சொல்லுங்க. உங்களோட கைகளை திடப்படுத்துங்க. எந்த ஒரு விசுவாசி தனக்கு நேரத்தை ஒதுக்கி தேவனுக்கு உண்மையாக ஜெபிக்குதோ அந்த விசுவாசியை சாத்தான் தொட முடியாது. எந்த விசுவாசி ஜெபமில்லாமல் தன் வாழ்க்கை இங்கே நடத்துதோ அது பின்மாற்றம் அடைந்து சபையை நிச்சயமாய் குழப்பும். புறஜாதியர்களை விரும்புவது, புறஜாதிகள் மத்தியிலே பின்வாங்கி போவது, என்ன புறஜாதிகள் மத்தியிலே போய் கடன் கேட்பது, சொல்லுதா எங்களுக்கு அதல்ல ஆசீர்வாதம். அடுத்த வசந்த வாசிங்க. 9:1-2 குயிக்க வாசிங்க. கவனமாக கேட்கணுமா? இங்கே பாருங்க. சொல்லுங்க, ஒரு பழி செலுத்தப்படுது. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சாபம் இனி வராமல் ஆசீர்வாதத்துக்கு ஒரு பழி வேணும். சொல்லுங்க. வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். என்ன, நீங்க பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க? நிரப்புங்க. நீ நிரப்புறாள், நிரப்பப்பட வேண்டிய ஆள். நிறைகுடம் தழும்பாது, தழும்பக்கூடாது. விசுவாசி படுறான். வாசிங்க. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். செகண்ட், 2வது பிளஸிங். ஆதாமுக்கு சொன்னவர் இப்ப நோவாக்கு சொல்ற. சொல்ல விடங்குதா? வாசிங்க. பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? கையளிக்கப்பட்டது. உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னா கையளித்தார், கொடுத்துட்டார். மரண சாசனத்தை தேவன் மரணத்தின் மூலமாக வெற்றி அடைஞ்சு முழு பிளஸிங்கையும் கொடுத்துட்டார். வயிற்று வலி குணமாயிட்டு குணம் மாற இல்லை, பிரச்சனை. பிசாசு ஓடிட்டது, குணம் மாறுதில்லை. மாற மாட்டேன். நான் மாறவே ஆசை படுகிறேன். இல்லை, நான் மாறிட்டேன். விசுவாசித்தை காண முடியல. ஏன்?
தேவன்கிட்ட கிட்ட உறவு இல்லை. வாசிங்க. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் ம் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. ம் பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல ம் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். ஒரு ஆமே சொல்லுங்க. சொல்லுங்க, தந்தேன். சொல்லுங்க, என்ன அவர் சொல்றா, கொடுத்தேன். என்ன யோவான்ல தான் கிறிஸ்து இயேசுவை அவர் நமக்காக கொடுத்தார், அவ்வளவுதான். அங்க முடியுது. சுகந்த வாசனை, சுகந்த வாசனையை தேவன் முகர்ந்தார். அந்த பழி முக்கியம். என்ன கடைசியாக கொடுத்த பழி முகர்ந்து ஆசீர்வதிக்கிறவர். வாட்சி பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். கவனமாக கேட்கணும். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக. என்ன பிள்ளைகள்? எப்படி? பிரியமான பிள்ளைகளை போல. என்ன? தேவனை பிரியப்படுத்தும். தேவனை பிரியப்படுத்தி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். திருப்பி வாசிங்க பாருங்க. இங்க ஒரு காணிக்கை கொடுக்கப்படுது. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக. யாரை பின்பற்றுறீங்க? இப்ப சபைக்கு வாழ்ந்தா யாரை பின்பற்றுறீங்க? யார? தேவனை பின்பற்றுறீங்க. ஆனா சபைக்கு வர விருப்பம் இல்லை. சொல்ல அப்படின்னா வீட்டில் எல்லாரும் கூடாரம் அடிப்போமா? கொரோனா நேரத்தில் கூடாரம் அடித்தோம். பிசாசு ஆராதனை முறையே மாற்ற பார்த்தான். என்ன எவ்வளோ ஆராதனை நின்று போச்சு. ஆராதனைக்கு வருவதுன்னு சொல்லு தேவனை பின்பற்றி வருவது. புறாமே சொல்லுங்க, என்ன வாஞ்ச தேவனோடு பின்பற்றி வருவது. என்ன நேரத்தை ஒழுங்குபடுத்துவது, காலத்தை ஒழுங்குபடுத்துவது. என்ன இதுக்கு நான் எப்படி செய்யலாம், இதுக்கு எப்படி வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் என கிறிஸ்து நமக்காக பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதை சுகந்த வாசனையாக. என்ன மிருகங்களை பார்க்கிலும் நமக்காக ஒப்பு கொடுத்தார். மிருகங்களில் பலி செலுத்தினோடனே சுகந்த வாசனை கொடுத்து சொல்றார், பூமியை ஆளு, உனக்கு கையடிச்சிட்டேன். கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையாக தேவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். அப்ப நீ எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். கிறிஸ்துடைய அன்பு அறிஞ்சிருக்கிறியா? கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை அறிஞ்சிருக்கிறியா? கிறிஸ்துவுடைய பாடுகளை அனுபவிச்சிருக்கிறியா? அதோட உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கா? அந்த பாடுகளோடு உனக்கு ஒரு ஐக்கியம் என்ன? பாடுகளோட ஐக்கியம். உபவாசிப்பது, தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவது, வெயில நடந்து ஆக்களை விசாரிக்க போறது. எத்தனை பேர் ஒரு கிழமைக்கு ஒரு நாள் உபவாசிக்கிறீங்க? உபவாசம் பண்ண பலன் இல்லை, கிருபை இல்லை. என்ன இல்லை? கிருபை போயிட்டுது. கிருபை இருந்தா தான் உபவாசிக்கலாம். உபவாசிச்சோன்னா வியாதி ஓடும். ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன ஜெபம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கொடுக்குறீங்களா? தேவனுக்கு பிரியமானதை காணிக்கையா ஒப்பு கொடுக்குறீங்களா? கொடுத்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் கிருபை செய்து. வாலிபர்கள் எழும்போம். சில வயதானவர் எங்களோட 30 வருஷம் பாடுபட்டு வந்திருக்கிறாங்க. வாலிபருக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு தேவன் வழி. சுகந்த வாசனையாக தேவன் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த சுகந்த வாசனையை, அது ஒரு உடன்படிக்கை. இதுவும் ஒரு உடன்படிக்கை வருது. ஏன்னா ஆண்டவர் விரும்ப இல்லை. பிள்ளையாம கொண்டு பாலாக் வந்து சபிக்க விரும்ப. ஐயோ, அவர் சொல்றான், இந்த திரளான கூட்டம் வந்து
ஒரு மாடு மேய்கிற மாதிரி இந்த புல்லை எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும், எங்களோட ஆசீர்வாதத்தை எல்லாம் பறிச்சிட்டு போயிடும். இவர் சபிக்க வரணும். கர்த்தர் சொல்றார், அவளோட போகாத, வேணாம், நான் இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். இயேசு உனக்காக சிலுவையிலே அறையப்பட்டது, நீ பரிசுத்தமாக உண்மையாக ஆசீர்வாதமாக இந்த பூமியில் வாழ. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சபைக்கு வந்தா இதை இழந்துட்ட முடியும் சொல்றது இல்லை. சபைக்கு வந்து நீங்கள ஒன்றையும் இழக்க இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 150 பேர் ராவலிப்பில் வந்து ஜெபிச்சாங்க. அடுத்த முறை நீங்கள் வாங்க. தியாகங்கள் பண்ணி இந்த இடமெல்லாம் நிரப்பப்பட்டிருந்தது, ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. சரியா? உங்களோட வேலையினாலும் நீங்கள் வந்து ஜெபிச்சு 4:30 மணிக்கு விட்டோன்னு 2 மணி நேரம் படுத்து நீங்கள் மறுபடியும் ஓடணும் வேலைக்கு. பாடுகளோட ஐக்கியத்துக்குள்ள வரணும். அப்போ சொல்லுங்க, சுகந்த வாசனையாக கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அது ஒரு உடன்படிக்கை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். சபையில் ஊழியம் செய்வது, கிறிஸ்துவுக்காக வாழ்றதை பற்றி சொல்றார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவரையும் அவருடைய எண்ணத்தை வல்லமையை நாங்கள் யோசிக்கிறோம். சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழும்பினார். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சிலருக்கு இயேசு உயிரோடு எழும்பினதே தெரியல. அவர் பேசும் தெய்வம். என்ன, அவர் பேசுகிறவர். உங்க ஹிருதயத்தில் பேசுவேன். என்ன வாசிங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். என்னத்தை அறியணும்? பாடுகளை. உபவாசம் பண்ண சபை கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு விடிய கால எழும்பி ஜெபம் பண்ண பழக்கம் உண்டா? ஒரு நாள் வேலையில் லீவ் எடுத்து ஆராதனையில் வந்து உட்கார்ந்து ஆண்டோட பாத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இங்கே பரிசுத்தவான்களுடைய சன்னிதானத்தில் வரணும். வாசிங்க. அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தேவனுக்காக வாழுகிற ஒரு பிள்ளை, ஒரு ஆமி சொல்லுங்க. அதுக்கு ஒன்றும் கூட தொழிலை விடுறதில்லை. தொழில் தேவை. என்ன, உங்களுக்கு வேலை தேவை. நீங்கள் வேலை இருந்தால் தான் உங்களோட குடும்பத்தை பராமரிக்கலாம். அந்த வேலையிலும் கர்த்தருக்கு எப்படி நேரத்தை கொடுப்பது? சிலருக்கு ஜெபிக்கவே நேரம் இல்லாமல் வேலை ஓடுது. நீங்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டு ஜெபிச்சாலே கர்த்தருக்கு கேட்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்ல விளங்குதா? உங்களுக்கு வேலை அதிகம். நீங்கள் வேலை செய்தீங்க, கர்த்தரை பார்க்குற. வேலை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் வழிகளை துறக்கும். அதனால் நான் கற்றுக்கிறேன், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டுறணும்? ஆசீர்வதிப்பேன். இந்த வருடம் நீங்கள் தேவன்ட பக்கமாக திரும்பும். தேவனை இறுக பிடிக்கும். பிரஜாதிகர் மத்தியில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என்ன, அடுத்த வருஷம் வாட்சி நாங்கள் முடிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 20, 21, 22. சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. என்ன சொல்றார்? ஏன் ரட்சிக்கப்பட்ட பிறகு திருப்பி சாபம் தொடருது? என்னத்துக்கு தொடரும்? ஒருவன் கிறிஸ்துவிடம் அன்பு கூறாவிட்டால், பவுல் சொல்லி முடிக்கிறார், அந்த சாபம் தொடருமா? இன்றைய கிறிஸ்தவர்கள் அநேகர் உயர்ந்து வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், ஒரு கம்பெனியை திறந்தா ஓய்வு நாளை விட்டுடுவான். மனைவியை அனுப்பிட்டு அவர் அங்கேருந்து கணக்கு பார்ப்பார். 6 மாதத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் க்ளோஸ். அந்த வேலைக்கு போகிற இடத்துல தான் கிறிஸ்தவன் என்று ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை. எனக்கு ஓய்வு நாள் ஆராதனை இருக்குது, எனக்கு இருக்குது, ஐடென்டிஃபை பண்ண. சில வீடு அரைவாசியில் கட்டாமல் அப்படியே நிற்கிது. சில வேலையில் வியாபாரத்தில் உயர்வு இல்லை. அன்பு கூறுவோம். உங்களோட இப்போ நாங்கள் அன்பு கூர்ந்து இவ்வளோ வந்திருக்கோம்.
இப்போ நீங்கள் எவ்வளவு உங்களோட பாடுகள் மத்தியில் எவ்வளவு கிறிஸ்துவுக்கு அன்பு கூறுறீங்களோ அவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு உங்களோட இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. என்ன கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் கர்த்தர் என்ன செய்வாராம்? அப்போ எங்களுக்கு ஒரு பழியும் இருக்குது. அதையும் சொல்லி முடிக்கிறோம். கடைசி காலத்தில் நாம் ஆடு மாடை பலியிடலாமா? அப்போ ஒரு பழி செலுத்துதல் இருக்குது. அந்த பழியை முகர வேணும். அதை முகர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும், எங்களோட வேலையை ஆசீர்வதிக்கணும், கையளிக்கணும். எங்களோட வியாபாரத்தில் ஆக்டிவ், எங்களோட வேலைத்தளத்தில் ஆக்டிவ், பிள்ளைகளை படிக்கிற இடத்துல ஆக்டிவ், குடும்பத்தில் ஆக்டிவ், நல்ல எல்லாம் என்ன சுறுசுறுப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கணும். 5 மணிக்கு எழும்பி பழகுது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே 5 மணிக்கு எழும்பிட்டான். அதிகாலையில் எழும்பி நடுசாமத்தில் சிலர் எழும்பி ஜெபிப்பது, 11 12:30 மணி ஒரு பிளெஸிங். 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறவங்க ஆன்மீகவாதிகள். உங்களோட வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்ல விளங்குதா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம், இதுக்குத்தான் நாங்கள் பிரயாசப்பட்டோம். வாசிங்க 15 16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தேவனுக்கு துதி. ஆசாரிகள் செய்த என்ன தூப வர்க்கம் இதுதான். நல்லாரி பிசாசு உண்ட வாயை துறக்க விட மாட்டான். துதி. வாசிங்க அந்த வசனத்தை திருப்பி சத்தமா. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆசாரிப்பு கூடாரத்தில் இது வந்துட்டு நாம தான் ஆசாரிப்பு கூடாரம், ஆலயம். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன செய்வாராம்? கெடுப்பார். முழு ஃபங்க்ஷன் பண்ணுவேன். எங்களோட பார்ட்ஸ் எல்லாம் தாயிட கற்பத்தில் இருக்கும் பொழுது நல்லா வந்துச்சு. கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலம் தந்திருக்கிறார். அடுத்த வாசிங்க. அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் என்ன செய்திருக்கிறார் பார்த்தீங்களா? தான தர்மம் பண்ணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ராமே சொல்லுங்க. என்ன எப்படி ஆசீர்வதிப்பார்? தேவன் நமக்காக பலியானார். கிறிஸ்து நாம் பலி செலுத்தோம். துதி மறவாதபடிக்கு தேவனை ஆராதிக்கணும். அப்பொழுது சாபம் ஆசீர்வாதமாக மாறும். ஒரு ஆமே சொல்லுங்க. முதலாவது ஆதாமுக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. பின்பதாக நோவா பலி செலுத்தினார், சலமோன் பலி செலுத்தினார். கடைசி பலி எங்களுக்கு கிறிஸ்து. அதாவது ஆராதனை சுகந்த வாசனை முறுமுறுப்போட. அதனால் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். என்ன கர்த்தர் நல்லவர். அதனால் புறஜாதிகள் மத்தியில் சாபமாக இருந்தது போதும். கர்த்தருக்கு துதி செலுத்துவோம். கர்த்தர் மேல் பிரியம் வைப்போம். கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்தாலே பிடிக்க முடியதில்லை. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நாமே சொல்லுங்க. என்ன கர்த்தருக்கு முதலிடம் கொடு, கர்த்தர் உயர்த்துவார். எழுந்து நிற்போம்.